உறவினர்களுடைய எந்த சுக துக்கங்கள் நல்லது கெட்டதுக்கெல்லாம் கட்டாயம் நம்ம போகணும் அப்படின்னு நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க? நல்லதுதான், கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்ப லைட்டா கொஞ்சம் இப்படி போவோம். ஒரு குழந்தை பிறந்ததுல இருந்து காது குத்துது, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஏஜ் அட்டைன் பண்ணது, காது பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்ப பொண்ணு பார்க்க வராங்கன்னு வச்சுக்கலேன், அப்ப எல்லா ரிலேட்டிவ்ஸையும் கூப்பிடுவாங்க. பொண்ணு பார்க்க வராங்கன்னா நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு அங்க சொல்லுவாங்க. என்னங்கற இப்ப அட கொஞ்சம் சும்மா இருயா, மனப்பாடம் பண்ணி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். சார் இவங்க தான் எங்க அத்தை, இவங்க தான் எங்க மாமா, இவங்க தான் எங்க சித்தப்பா, இவங்க தான் என்னோட சித்தி. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இருக்க காசு பணத்தை பூரா மொத்தமா அள்ளி கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு ஓடுறதுக்கு டேய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. திருமணத்துக்கு முன்னாடி 5வது நாள் 7வது நாள் பந்தக்கால் அந்த பந்தக்காலுக்கு பெரும்பாலும் சொந்தக்காரங்க வருவாங்க. நீங்க ஒரு தத்தியா இருக்கீங்கன்னு நினைச்சோம், ஆனா இப்படி ஒரு புத்திசாலியா இருப்பீங்கன்னு நினைச்சே பார்க்கல. மதுரையில சொன்னாங்க கல்யாணம் முடிஞ்சிட்டு ஒரு 300 பீப்புள்ஸ் வந்துட்டு சீர் எடுத்துட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எதுவும் கேள்விப்பட்டதில்ல. ஞாயிற்றுக்கிழமையாவே இருந்தாலுமே வேலை பயங்கர பிஸின்னு சொல்லிட்டு சொந்தக்கார வீட்டுக்கு போக மாட்டோம். ஓகே, வேலை போறது, பஸ் பிடிக்குது, பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது, வீட்டுல ஏதாவது பிரச்சனை அதை சால்வ் பண்றது. என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? எப்ப பாரு இதுலயே ரொட்டேஷன்லயே இருந்துக்கு அந்த ஒரு நாள் 2 நாள் சரி அவங்களோட போய் நல்லா எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமா பேசிட்டு நம்ம பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? இப்ப நீங்க வாழ்ந்த காலகட்டங்கள் வேற, நாங்க வாழ்ந்துட்டு இருக்க காலகட்டங்கள் வேற. உறவினர் வீட்டுக்கெல்லாம் போறதே இல்லை, இதுதான் உண்மை. ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. ஒரு பெரிய கூட்டு குடும்பமாவும் நல்லா ஜாலியாவும் இருக்கணும்ன்றது ஆசை, ஆனா என்னால முடியாது. நினைவுகள் மனசுக்கு வலிய கொடுக்கும், அதை அடியோட மறக்கிறது மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும். நீ இவ்வளவு தூரத்துக்கு தத்துவம் பேசணும்னு எனக்கு தெரியாம போச்சு. எதையும் தாங்கக்கூடிய இதயம் உங்ககிட்ட இருக்குடா. தீபாவளி அப்படின்னா அப்பெல்லாம் எங்க போவீங்க? எங்க ஃபெஸ்டிவல்லாம் இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு, கூவுடா. நம்மளா பார்த்து டெய்லி தீபாவளி தானே சார் நம்மளுக்கு. ஓ நீ அப்படி வரியா? பைக்ல இருந்து காருக்கு போலாமா அதை நினைப்பானா, அதை விட்டுட்டு என்னடா நாகர்கோயில்ல சித்தி கூப்பிட்டாங்களே போலாமா? ஓப்பனிங்களா நல்லா தான் இருக்கு, ஆனா உங்ககிட்ட பிடிச்சும் சரியில்லையாப்பா. இந்த காசு அன்னைக்கு இருந்த நிறைவு இன்னைக்கு நம்ம கிட்ட இல்ல சார். போதுன்ற மனம் இல்ல, முதல்ல இன்னும் அது வேணும் இது வேணும் நமக்கு. எது எது என்னென்ன யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு, கவலையும் கூடவே வந்துருச்சு. முந்தி மாதிரி சிரிக்க முடியல நான் புள்ள. டோட்டலி செல்ஃபிஷ். ஆஹா he'll be isolated. No no, நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். he'll be isolated totally. He's too greedy. சரி ஓகே சார், அவர் சொன்னதுக்கு ஒரு லைன்ல நான் ஆன்சர் பண்ணிடுறேன். உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. இதோட என்ன விட்டுறேன்னா பெரிய பெரிய வார்த்தை சொல்லி பயங்கரமா நான் அது கவுண்டர் கொடுக்க வேண்டியதாயிடும். இல்ல அதனால சொல்லிடுறேன். பூமர் அங்கிள், எஸ் கமான் கமான் அங்கிள். பூமர் அங்கிளா? பூமர் அங்கிள் எப்படி அங்கிள்? பூமர் எப்படிங்க பூமர்? பூம் பூம் பூமர், பூம் பூம் பூமர். பத்தியா யோசிக்காத ஒருவங்களுக்கு உறவுன்ட்டு என்ன நான் பொய்ப்படுத்திட்டு அங்க போயிட்டு நானும் ஸ்டைலா நின்னுட்டு அவங்க குடுக்குற ஒரு பாயசத்தை குடிச்சிட்டு வர்றதுக்கு நான் ஆள் கிடையாது. உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சு, உன்னை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. நீங்க நான் ஐசோலேட்டட்னுங்க, கிரீடின்னுங்க, நான் இது நான் ஏன் டிபெண்டன்ட்க்கு முதல்ல பண்ணிட்டு தான் நான் அடுத்தது திங்க் பண்ண முடியும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். வந்தவங்கள ஹாப்பி பண்ணிட்டு வராதவங்கள விட்டுட்டு போயிட்டே இருக்கணும். நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சு. இன்னைக்கு நம்ம உறவினர்களோட போய் அவங்க கூட உலவி நிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு டைம் இல்லைன்னு சொல்ல வந்தேன். அப்படி சொல்ல முடியாது சார், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. அதெல்லாம் இந்த ஊர்ல எவனுக்கு தெரியுது? ஐடியா இல்லாத பசங்க. முத நாள் வந்து நீங்க கூப்பிடாம உறவினர் வர்றாங்க இல்லையா? ஆமா வர்றாங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க முத நாளே போயிடணும்ல. நீங்களா யாருடா? How do I tell you? கடைசியாக நீங்கள் எந்த உறவினருடைய வீட்டுக்கு போனீங்க? கடைசியாக இதுக்கு முன்னால நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நானே இங்க துக்கமா உட்கார்ந்திருப்பேன். நான் எங்க சார் என் பெரியப்பாவை யோசிப்பேன். என்னோட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? ஏன் அப்படின்னா அவங்ககிட்ட வந்து போட்டியும் பொறாமையும் உண்டு. நான் வந்துட்டேன் சார். போட்டியும் என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. கடனை இழந்தார் போகாமல் உறவை இழந்தார்னு சொல்லுவாங்க. கேட்காமல் கடனை இழந்தார், போகாமல் உறவை இழந்தார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. உங்களுக்கு எங்க போனா ஜாலியா இருக்கு? சொந்தக்காரங்க ஷாப்பிங். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அவனுக்கு ஈகோ எல்லாமே நீங்களே தீர்மானிச்சுட்டா அவனுக்கு சொந்த விருப்பம் இல்லையா? இதுக்கு தான் சொந்தக்கார வீட்டுக்கு வரதில்லை. சோலி முடிச்சு